காலீசா. என்ன தேவா, யாரையும் காணா? காளி. இப்ப யாருப்பா என் பேர் சொல்லி கூப்பிட்டது? யாரு? ஹலோ. என்ன தேவா சார், ஆச்சரியமா இருக்கா? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, எங்க கூட சேர்ந்தா எக்ஸ்ட்ரா 2-3 கேமியோ தருவோன்னு. என்ஜாய். டேய் தம்பி. டேய். ஊய். என்ன மாடு மேய்க்கிற சவுண்ட் கேக்குது? அப்ப அவர் வராரா? இந்த கேமியோ போதுமா குழந்தை? ஹலோ, என்ன நீங்க மட்டும் தான் கேமியோ வச்சிருப்பீங்களா? ஏன் நாங்களாம் வச்சிருக்க மாட்டோமா? எங்கள்கிட்ட ஒரு ஆள் இருக்கேன், அவன் 100 பேருக்கு சமா. யாருக்கண்ணா அது? ஏன் பின்னாடி தான் நிக்கிறேன், நீங்களே பாத்துங்க. என்னடா அவ விட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? கமாண்டருக்கு மரியாதை கொடுக்கறது தெரியாது. டாதுடா. என்ன ஆச்சு சைபட், ஏன் இவ்வளவு கோவப்படுற? என் பையனை காணோம், அதுக்கு காரணம் அந்த தேவாதான். அப்படிதான் அவட தூக்க வேண்டியதானே? லோக்கல்ல இருந்து ஆள் அனுப்பியிருக்கேன், ஆனா அது பத்தாது. எனக்கு இவ வேணும். என்ன சைபட், ஏதோ சின்ன குழந்தை விளையாட்டு சாமா கேட்கிற மாதிரி கேட்கிறா. அவன் ஒரு ரோபோ, அதுவும் தண்டிச்சா செயல்படுற ஒரு ரோபோ. நீ இழுத்த இழுப்புகள் அவன் வரமாட்டான். சரி, அப்ப இன்னொரு ரோபோ வச்சிருந்தியா, அதையாவது கொடு. எது? அந்த கருவாடா? என்னது கருவாடா? ஏண்டா ரோபோக்கு கருவாடுன்னு பேர் வைப்பீங்க? அது அந்த பழைய எறும்புக்கு அந்த பேரே போதும். என்னடா போறா? கரெக்ட். சிட்டி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அட பைத்தியக்காரங்களா. சரி, கருவாட ஒப்புக்கண்டமோ ஏதோ ஒண்ணு கொடு. ஓ சாரி சைமன், சிட்டிக்கு அந்த ரோபோவை பிடிக்கல, அதனால அந்த பழைய எறும்புக்கு போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னுட்டேன். என்ன பழைய எறும்புக்கு போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னியா? ஏண்டா நீ எல்லாம் உண்மையிலே சயின்டிஸ்ட் தானா? டேய், அவட ஏண்டா திட்டுற? நான் தான் அப்படி பட சொன்னேன். அது சரி சிட்டி, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆனா எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு ப்ளீஸ். இதோ இவனை மட்டும் என்கிட்ட எப்படியாவது கொண்டு வா. உனக்காக நான் என்ன வேணா பண்றேன். சைபர் நான் தான் சொல்றேன், ஒத்துக்க மாட்டான். இவளடா ஃப்ரீயாவே தூக்கி தர. என்ன பிளடி வசி, எனக்கு பயந்து மாறு வேஷம் போட்டுக்கிட்டு தெரியறியா? என்ன சொல்ற சிட்டி? அது வசி கிடையாது. அதோட இந்த நிலைமையில உடலைங்கிறது எங்கேயும் போக முடியாது. டே, எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றத மட்டும் நீ கேளு. என்னைய பழையபடி மாத்து. மெமரி கெப்பாசிட்டியை குறைச்சாதான் பேட்டரி கெப்பாசிட்டி ஏறும். ஸோ அந்த வீடாப்போட வசீகரை கொடுத்த அந்த 8 GB மட்டுமே போட்டு விடு. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்போ என்னோட ஆராய்ச்சி? ஆமா, அப்படியே ஆராய்ச்சி பண்ணி கிளிக்க தாக்க முடியல. ஒழுங்கா போட்டு சொல்றத செய். இன்ட்ரெஸ்டிங். ஏண்டா எல்லாருமே வசீகர மாதிரியே இருக்காங்க? இதுல எவன்டா ஒரிஜினல் வசி? எதோ வசியா தெரியலையே. ஏங்க உங்க பேருடா வசியா? இல்ல, வேலை பேட்ட வேலை. ஓ அப்படியா? அப்படின்னா இவரு பாண்டிய டைகர் முத்துவேல் பாண்டிய. ஓ, அப்ப நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நீ தானே வசி? ஐயோ, அப்படிலாம் ஒரு இல்ல. என் பேரு தேவா. இந்த தேவாவை பத்தி தெரிஞ்சிருந்தோம். ஐயோ, ஆரம்பிச்சிட்டான்டா. ஏப்பா, இவனை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் சார், உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அண்ணே, உங்களுக்கு தெரியாதுடா. நல்லா கேட்டுக்கிட்டியா? உன்னை பத்தி யாருக்குமே தெரியல. இந்த லட்சணத்துல இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். அது அந்த இளவெல்லாம் இப்ப தேவையில்லை. இதுல யாரு உண்மையான வசீடு ஒத்துக்கங்க, இல்ல எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன். எதா எங்க எல்லாரையும் போட்டு தள்ளிருப்பியா? கந்தாயங்களை பத்தி உனக்கு தெரியாது. என்னைய பத்தி தாண்டா உங்களுக்கு தெரியல. டேய், சும்மா தானே நிக்கிற, பில்டப் பண்ற. எது அந்த ஒரு ஆள் 100 பேருக்கு சமா அதானே? அதான். இப்ப பாருங்க எப்படி கலக்குறேன்னு. காய்ஸ், சொன்னா புரிஞ்சுக்கங்க காய்ஸ். இவர் நார்மல் பீப்புள் கிடையாது. இவர் ஒரு ரோபோ. ஒரு ஆள் 100 பேருக்கு சமம். குழந்தை, அதே மாதிரி எங்ககிட்டயும் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒருத்தர் வந்தா 100 பேர் வந்த மாதிரி. அத வாங்கண்ண. பாஷா பாய், இன்னும் எவ்வளோ கேமியோட வச்சிருக்கிய? கதாரா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இப்ப இதெல்லாம் உன்ட்ட யாரு கேட்டது? கேமியோக்கு தானே வந்த, வா வந்து வரிசையில் இல்ல. சும்மா பஜ்ரேலாக்கெல்லாம் பேசி வெறுப்பு ஏத்துக்கிட்டேன். நானே இந்த வசி பையில கண்டுபிடிக்க முடியலன்னு கடுப்புல இருக்க. அட வசி வசிங்கிறியே, அப்படின்னா யாருப்பா?
அவன் ஒரு வீடா போட வேண்டாம். ஆரம்பத்துல இதை உருவாக்குனதே அவன் தான். ஆனா அதுக்கப்புறம் பொம்பளை சோக்கு அதிகமாகி துரோகியா மாறிட்டான். ஹோ ஜூனியர், உன் அப்பாவோட மனசை எப்படியா உடைக்கிறது? வசி வந்துட்டியாடா? அவா என்ன சொன்ன? அப்பாவா? யாருக்கு யாராப்பா? சொன்னாலும் சொல்லலாட்டி நான் தான் உனக்கு அப்பா. ஏன்னா உன்னை உருவாக்குறவனே நான் தான். என்னால உன்னை அழிக்கவும் முடியும். ஏடா என்னடா தண்ணி கிடியா போட்டு வட்டியா? எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம்? ஓ, இவங்கெல்லாம் இருக்கிறதுனால அப்படி பேசுறியா? இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா வேணா இருக்கலாம். ஆனா ஏன் முன்னாடி இவங்க வெறும் மனுஷ பயலுங்க. சும்மா ஒரு குத்து விட்டா எல்லாம் செத்துருவாங்க. பாக்குறியா? அது நான் இருக்கிற வரை நடக்காதுடா. கருவாடு, நீ எங்கடாங்க? என்னடா ரிமோட் கார் மாதிரி வந்திருக்கிற? என்ன சிட்டி, மோதிக்கலாமா? என்னடா நடக்குதுங்க? நீ எப்படா திரும்பி வந்த? எல்லாம் என் புது பாஸ் டாக்டர் வசீகரனோட மகிமைதான். ஓ, போரா என் பக்கம் இருக்கிறதுனால நீ இவன் பக்கம் இருக்கிய? ஏடா வசி, இந்த பழைய எறும்பை வச்சா என்ன ஜெயிச்சிடலாம் நினைக்கிற? எது பழைய எறும்பா? டேய், பல்ல பேத்து போடுவேன். அதெல்லாம் முன்னாடி. இப்ப நான் பழைய இரும்பு இல்லடா, புது இரும்பு. எனக்காகவே எங்க புது பாஸ் சைனால ஆர்டர் பண்ணி வைப்ரேனியம்னு சொல்லப்படுற ஸ்ட்ராங்கான மெட்டல்ல என்ன செஞ்சிருக்காரு. இப்ப மட்டும் ஓங்கி ஒரு அடி அடிச்சேன், தக்காளி போட போட போடன்னு தெரிச்சிருவேன். பாக்குறியா? கமாண்டர் கேட்டீங்களா? சைனா பீஸா அப்ப அது டூப்ளிகேட்டா தான் இருக்கு, கவலைப்படாதீங்க. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எவன்டா சொன்னது? பாஸ் அப்படியா? அது வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்ல. ஒருவேளை இருந்தாலும் ஸ்டீலை விட ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நீ அடிச்சா அவன் கலண்டுருவா, கவலைப்படாத. இது போதுமே. ஏண்டா என்ன காயலாங்கடையில போட்டு எப்படி சிரிச்சீங்க? இப்ப இருக்குடா உங்களுக்கு அட்டாக். தக்காளி வாடா. என்ன சிட்டி, அடி வாங்கினது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? எப்படா உனக்கிட்ட சார்ஜ் இருக்குது? அதுவும் என் புது பாஸோட மகிமை தான். சிட்டி, நடந்ததெல்லாம் நான் பார்த்தேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. அந்த இடத்த விட்டு வந்துடு. வசியோட ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டா. திரும்ப கூட போது நான் தோத்துருவேன். சோ ப்ளீஸ் நம்ம இடத்துக்கு வா, நான் உன்னை ஸ்ட்ராங் ஆக்கி காட்டுறேன். ஆமா கிழிச்ச. இது வரைக்கும் 7 பேட்டரி 12 சர்க்கியூட் ஒப்பியிருக்க. ஐயோ சிட்டி, இதை பேசுறதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல. சீக்கிரமா வந்து தொலைக்கிற வைக. ஏ வசி, கருவாடு கவனிச்சுக்கிறடா உங்களை. எப்படி பயந்து ஓடுறான் பாரு எருமாடு. கருவாடு 2.5னா சும்மாவா? நல்ல வேலை போரா இவனை ரெடி பண்ணி விட்டதுனால தப்பிச்சேன். ஒருவேளை டோனி ஸ்டார்க்கு எதுவும் வேலை பார்த்து விட்டு இருந்தேன், அவ்வளவுதான். என்னோட சேர்த்து இங்க இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளியிருப்பேன். வழக்கம் போல ஃபைட்ல ஜெயிச்சாச்சு. வீட்டுக்கு போபா. ஆமா, எல்லாரும் எப்படி வீட்டுக்கு போவீங்க? வேற எப்படி பஸ்ல தான்? ஏப்பா டவுன் பஸ் எதுவும் வருவாங்கட்டு? அதெல்லாம் வேண்டாம் கதா, நான் தான் ஆட்டோ வச்சிருக்கேன். வாங்க, ஆட்டோல கூட்டிட்டு போறேன். வீட்டுக்கு மேல 10 ரூபா கொடுத்தா போதும். சண்டையில கூட சவாரியை உஷார் பண்றியாப்பா, நீ பெரிய ஆளுத. சரி, அதான் ஃபைட் முடிஞ்சுல, பிஜிஎம் போடுங்கடா. எது கரண்டா? யோ, எனக்கு கொஞ்சம் கொடுங்கயா. அத பரதேசி, அதான் பேட்டரியை சரி பண்ணியாச்சுல. இந்த கரண்ட் கரண்ட் அழைச்சிட்டு இருக்கேன். தொட்ரா பாக்கலாம். போது ரிப்போர்ட்டுக்கு கால் வருது. ஹலோ, என்ன தலைவரே, என்ன மறந்துட்டீங்களா? அத பாவி, இது சாகலையா? இன்னும் இல்ல தலைவரே, அதோட அந்த புள்ள இப்ப ஏன் கண்ட்ரோல்ல. அதச்சே, எடாப்பா எடாச்சே. அது ஒண்ணுலே சார், நான் காப்பாற்ற வேண்டிய பொண்ணு ஒண்ணு காப்பாத்தி விட்டா திரும்ப திரும்ப அவகிட்டே மாட்டிக்கிறது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம போனா போதுன்னு விட்டுலாமா? ஐயோ, அப்படிலாம் விடக்கூடாது. நம்ம தான் ஹீரோ, நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். ஆனா இதெல்லாம் காப்பாத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதுங்க. டேய், நான் காப்பாத்தி விட்டதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை எப்படி அவட்ட மாட்டுச்சு? அதுவா, நான் கூட ரொம்ப தூரம் போயிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் வண்டி எடுத்துட்டு போனேன். பார்த்தா ஒரு 2-3 கிலோமீட்டர் ரோட்டு கடையில இன்னும் புரோட்டா வாங்கி தின்னுட்டு இருந்துச்சு. அங்கதான் மாட்டுச்சு. கேட்டீங்களா எவ்வளவு காட்டாகுது? உசுரை விட இதுக்கு புரோட்டா பெருசா தெரியுது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் காப்பாத்தணும்? சரி சரி புரியுது, இருந்தாலும் நம்ம காப்பாத்திதாப்பா ஆகணும். அந்த பிள்ளைய விட்டுட்டு ஓடிடு. இல்ல என்ன பெருசுக்கெல்லாம் சேர்ந்து மிரட்டுறீங்களா? இந்த ட்ரெயின்ல அந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்கு வேற யாருமே கிடையாது. ரொம்ப பேசுனீங்க, புடிச்சு தள்ளி விட்டுருவேன். ஓ, ட்ரெயின்ல இருக்கியா? அங்க ஏற்கனவே ஒருத்தர் இருப்பாடு. ஏற்கனவே ஒருத்தனா? யாரு? நல்லா தேடி போற, அங்கதான் ஒருத்தர் இருப்பேன்.
இல்லையே, அப்படி யாரும் இங்க இல்லையே. நல்லா பாடுறா, அங்கதான் அது மெரூன் கலர் சட்டை போட்டிருப்பேன். மெரூன் கலர்னா? மெரூன் கலர்னா அது வந்து, ஐயோ உனக்கு விளக்கம் கொடுக்கறதுக்குள்ளே சட்டையே பாத்திரல. சரி அதை விடு, பச்சை கலர்ல சட்டை போட்டிருப்பேன். பச்சைன்னா டார்க் பச்சையா இல்ல கிளி பச்சையா? ஆடா கொப்பை என்னடா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, வைடா போட. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறாங்க? சரி, பச்சை கலர்னா இவனுக்கு பின்னாடி நிக்கிறானே அவனா இருக்குமோ? ஹே டோட், கொஞ்சம் நவுந்து நில்லுங்க. இவனா? இவங்கிட்ட மாட்டி அடி வாங்கி சாகிறதுக்கு பேசாம ட்ரெயின்ல இருந்து குதிச்சே செத்துடலாம். கர்த்தரே! யாரா அவ? டப்பலை பார்த்தோட ட்ரெயின் எடுத்து குதிக்கிற? ஒருவேளை டப்ப தான் லியோட எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சோ? இன்னுமா என்ன யாரும் தெரியல. எதா? ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அட கொப்பே தந்தாரே.